அக்டோபர் 1, 2025 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளுவார். May God bless you with all kinds of benefits and blessings in this new month. சங்கீதம் 128 அதிகாரம் 2 வசனம். Psalm chapter 128 verse 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்து அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடப்பதுதான் ஆசீர்வாதம். முதலாவது, நாம் என்ன செய்கிறோமோ அதை பணத்துக்காகவோ அல்லது சுய நன்மைக்காகவோ செய்யாமல் தேவனுக்காக செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அன்புடனே நமது வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய கரத்தின் கிரியைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. My dear brothers and sisters, the blessing is to fear the Lord, love Him and walk in His ways. First, what we do should be done for God and not for money or selfishness. Secondly, we should do our work with love. When we do that, God blesses the work of our hands immensely. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரே 9 மாதங்கள் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை அளவில்லாமல் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களை மட்டுமாய் தாங்கின ஆண்டவர், இந்த புதிய மாதத்திலே அக்டோபர் மாதத்திலே நீர் எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் நீர் தந்து எங்களை வழிநடத்த போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாட்களை காணாமல் போயிருக்க உம்முடைய கிருபையின் நிமித்தமாக்க நாங்கள் இந்த நாட்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்திருக்கிறதான சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் ஜீவனுக்காகவும் ஆசீர்வாத நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடாகொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறடிக்கிறோம். ஆண்டவரே, உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியது. நாங்கள் உடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்தவர் இனிமேலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்வதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நீர் தந்தவள் நீர் வழிநடத்தி அள்ள வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா, எல்லா விதமான நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தருவீராக. இந்த 10வது மாதம் இந்த பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஒரு மாதமாக ஆசீர்வாத நன்மைகளை கண்டு மகிழ்ந்த நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு மாதமாக உடைய பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடாகொடி ஸ்தோத்திரங்களையும் நன்மைகளையும் ஆண்டவரை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மை துதிக்கிறோம். அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே வியாதியின் பிடியிலே கர்த்தாவே கஷ்டப்பட்டு கொண்டு ஆண்டவரை செபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். நோயிலிருந்து ஒரு முழுவதுமான ஒரு விடுதலையை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தருவீராக. என் தேவனுடைய காயப்பட்ட கரம் இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். சுகத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஆறுதலையும் தேர்தலையும் நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, பெரியோர்களுக்காக செபிக்கிறோம், கைவிடப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து நீர் வழிநடத்தியல்லும் எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஏங்குகிறார்களே, நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தாயாக தகப்பனாக இருந்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த மாதத்திலும் நீர் வேலையை நீர் தருவீராக. அப்பா, வருமானத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, இன்கிரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படியாக, வருமானம் உயரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம்.
ப்ரொமோஷன்கள் ஆண்டவரே இந்த மாதம் பிள்ளைகளுக்கு தேடி வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரே செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கையை துணையை அவளுக்கு நீர் ஏற்படுத்தி தருவீராக. திருமண காரியங்கள் கைகூடி வரும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்களின் கண்களில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் நீ துடைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே அப்பா திருமணம் ஆகியும் இன்னும் ஆண்டவரே தங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல குழந்தை செல்வங்களை கத்தனி தந்து நீர் அவளை பாதுகாத்து வழிநடத்தி அல்ல விடுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்விலே நீர் நூறத்தனையாய் தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறதான எல்லா முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்படியாக ஒரு அற்புதத்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிற அற்புதத்தை இந்த மாதத்திலே அவள் ருசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை அவள் ருசித்து பார்த்து நாமத்தை அவள் மகிமைப்படுத்தும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு விசேஷித்த பாக்கியத்தை பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து அவளை வழிநடத்துவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடாகொடி ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலே உழன்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கடன்களிலிருந்து ஒரு விடுதலை நீ தந்து ஆண்டவரே நீங்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீரே வழிநடத்தி அல்வீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.